ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேசரி செய்ய போகிறோம். 7 திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பாருங்கள். ரவை, சக்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் நெய். ஓகே, செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு லைட்டாக நெய் விட்டு ரவையை வந்து அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ரவை லைட்டாக நல்லா வந்தால் போதும், ரொம்ப வணங்க வேண்டியதில்லை. இப்போ இதை எடுத்துட்டு இந்த பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றிட்டு கேசரி போட்டுக்கலாம். லைட்டாக போட்டு போதும். இப்போ இதில் வந்து சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதி சக்கரை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி வந்து ரவை போட்டு கலரும் போது கொஞ்சமாக சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டுடலாம். ஓரளவுக்கு லைட்டாக கெட்டி ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் ஏலக்காய் போட்டுக்கலாம். இடிச்சு வச்சிருக்கேன் பேக்கெட்டில். நல்ல வாசனை இருக்கும். கேசரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பண்ணிக்கலாம். கேசரி போட்டலாம். கேசரி ரெடி. பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் பாப்பாவும் அப்படி தான். அவன் நினச்சது கேட்டுகிட்டே இருப்பான். அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்லையும் குழந்தைங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குடா? சூப்பரா இருக்குமா? தேங்க்யூடா.